சாலைகளின் குறுக்கே பாலங்கள் கட்டும்போது போதிய தடுப்புகள் வலிமையாக அமைக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைத்துறையில் நடந்து வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர்கள் அலுவலகத்தில் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் செல்வராஜ், திட்ட இயக்குநர் பாஸ்கர பாண்டியன், சிறப்பு தொழில்நுட்ப அலுவலர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, சாலைகள் குறுக்கே பாலங்கள் கட்டும்போது போதிய தடுப்புகள் வலிமையாக அமைக்கப்பட வேண்டும் என்றும், இரவில் ஒளிரும் ஸ்டிக்கர் மற்றும் பிரதிபலிப்பு பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சாலையின் தரத்தை பல்வேறு கட்டங்களில் தகர்க்கப்பட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என தெரிவித்தார். சாலைகளின் குறுக்கே பாலங்கள் கட்டும்போது போதிய தடுப்புகள் வலிமையாக அமைக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைத்துறையில் நடந்து வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர்கள் அலுவலகத்தில் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் செல்வராஜ், திட்ட இயக்குநர் பாஸ்கர பாண்டியன், சிறப்பு தொழில்நுட்ப அலுவலர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, சாலைகள் குறுக்கே பாலங்கள் கட்டும்போது போதிய தடுப்புகள் வலிமையாக அமைக்கப்பட வேண்டும் என்றும், இரவில் ஒளிரும் ஸ்டிக்கர் மற்றும் பிரதிபலிப்பு பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சாலையின் தரத்தை பல்வேறு கட்டங்களில் தகர்க்கப்பட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என தெரிவித்தார்.